இந்த மக்கு மரமண்ட அண்ணாமலைக்கு எத்தனை தடவை தான் நம்ம விளக்கம் சொல்றது? நீ ஒரு தற்குறி பயலாவே இருக்கிறதுனால தமிழ்நாட்டு மக்களை குறைச்சி எடை போடாதீங்கன்னு பல நேரங்கள்ல நம்ம சொல்லியிருக்கிறோம். பாஜகவை சார்ந்த அண்ணாமலை விளக்கம் கொடுக்க தயாராக இருக்காங்கிறாரு. திரும்ப இந்த விளக்கம்னு சொல்லாதீங்க, விளக்கத்தை தெரிஞ்சா அவர் சொல்லுவாருங்க. இப்போ ஒரு விளக்கம் உனக்கு தெரியுது, அண்ணாமலைக்கு நம்ம சொல்லுவோம் விளக்கம் தான் உனக்கு தெரியும்ல, பத்திரிகையாளர் சந்திப்புலேயே சொல்ல வேண்டியதான விளக்கத்தை. நீ விளக்கத்தை என்ன கடிதம் எழுதுற? உனக்கு விளக்கம் தெரிஞ்சா நீ சொல்லு. முதல்ல என்ன பிரச்சனைன்னே புரியாது, விளக்கம் கொடுக்குறேன்னா என்ன விளக்கத்தை கொடுக்க போற நீ? தமிழ்நாட்டுக்கு நிதி பகிர்வுல சரியா பணம் வர்றதில்ல நம்ம சொல்லிட்டு இருக்கோம். ஒன்றிய அரசுக்கு வழங்கக்கூடிய நிதியிலிருந்து கரெக்டா நிதி வரலன்னு சொல்றோம். அதை என்னைக்காவது விளக்கி இருக்காரா? தமிழ்நாட்டு மக்களின் உணர்வுகளுக்கு எதிராக தான் பாஜக என்கிற அந்த சங்கி கூட்டம் செயல்படுதுன்னு சொல்றோம். அதுக்கு அவர் ஏதாவது விளக்கி இருக்காரா? இதுவரைக்கும் ஒரு விஷயத்த நம்ம புரிஞ்சுக்கணும், மக்கள் நம்மை சாட்டையால் அடிச்சிருவாங்கன்னு சொல்லி அதுக்கு முன்பு நம்மளே நம்மளை சாட்டையில் அடிச்சுக்கலாம்னு சொல்லி அடிச்சுக்கிட்டவர் தான் அவர். லிபர்டி தமிழ் நேயர்களுக்கு வணக்கம். இன்றைய நேர்காணலில் நாம் சந்திக்க இருப்பவர் திமுக செய்தி தொடர்பு துணை செயலாளர் வழக்கறிஞர் சித்திக் அவர்கள். வணக்கம். வணக்கம். அனைத்து கட்சி கூட்டத்தை முதல்வர் கூட்டினாரு. அதில் அதிமுக உட்பட ஒரு 45 கட்சிகள் கலந்துக்கிட்டாங்க. தென்னிந்திய நாடாளுமன்ற உறுப்பினர்கள் கூட்டுக்குழுவை அமைக்கணும்னு சொல்லி தீர்மானம்லாம் போட்டாங்க. இந்த அனைத்து கட்சி கூட்டத்தை குறித்து அண்ணாமலை அவர்கள் ஒரு விமர்சனத்தை முன்வைத்திருக்கிறார். அதாவது, இந்த கூட்டத்தில் கலந்துக்கிட்ட எல்லா கட்சிகளுக்கும் நாங்கள் கடிதம் எழுத போகிறோம், இதில் உள்ள இந்த தொகுதி மறைவரை அந்த விஷயத்தில் உள்ள அச்சத்தை நாங்கள் நீக்க போகிறோம், அது திராவிடர் கழகமாக இருந்தாலும் சரி நாங்கள் சந்திக்க தயாராக இருக்கிறோம், கடிதம் எழுத போகிறோம்னு சொல்லி ஒரு பத்திரிகையாளர் சந்திப்பை நடத்திருக்கிறார். அது மட்டும் இல்லை, இது ஒரு தேவையில்லாத ஒரு கூட்டம், மக்களை அச்சத்தில் ஆழ்த்துகிற ஒரு கூட்டம் அப்படின்னு அவர் விமர்சிச்சிருக்கிறார். எப்படி பார்க்குறீங்க? இந்த மக்கு மரமண்ட அண்ணாமலைக்கு எத்தனை தடவை தான் நம்ம விளக்கம் சொல்றது? நீ ஒரு தற்குறி பயலாவே இருக்கிறதுனால தமிழ்நாட்டு மக்களை குறைச்சி எடை போடாதீங்கன்னு பல நேரங்களில் நம்ம சொல்லியிருக்கிறோம். இந்த அச்சத்தை வெளிப்படுத்துகிறேன், கடிதம் எழுதுறதெல்லாம் நீ செய்யவே வேண்டாம். நேரடியாக பத்திரிகையாளர் சந்திப்பிலேயே திமுக உள்ளிட்ட இன்னைக்கு இருக்கக்கூடிய பெருவாரியான கட்சிகள் தமிழ்நாடு அரசின் சார்பில், இது திமுகங்கிறதை கடந்து தமிழ்நாட்டு அரசின் சார்பில் நடத்தப்பட்ட கூட்டத்தில் இந்த டீலிமிட்டேஷனால தமிழ்நாட்டிற்கும் தென் மாநிலங்களுக்கும், தமிழ்நாட்டினுடைய முதலமைச்சர் சொல்லியிருக்கிறது, தென் மாநிலங்களின் தலையில் கத்தி தொங்கிட்டு இருக்கு. தொகுதி மறுசீரமைப்பின் காரணமாக தமிழ்நாட்டில் இருக்கக்கூடிய நாடாளுமன்ற தொகுதிகளினுடைய எண்ணிக்கை குறைவதற்கோ இல்லைன்னா வட மாநிலங்களினுடைய எண்ணிக்கை தொகுதிகள் அதிகமாவதற்கான வாய்ப்புகள் மட்டும்தான் இருக்கு அப்படின்ற கேள்வியை நம்ம எழுப்பியிருக்கிறோம். பத்திரிகையாளர் சந்திப்பிலேயே நீங்க சொல்லிட்டு போக வேண்டியதானே, இதெல்லாம் இப்படி கிடையாது, நாங்க இதுக்கெல்லாம் விளக்கம் வச்சிருக்கிறோம். அமித்ஷா சொல்றாரு தமிழ்நாட்டினுடைய எண்ணிக்கையை குறைக்க. எப்படி குறையாம இருக்கும்? இன்னைக்கு 7.17% இதற்கு முன்பு எப்படி கொடுத்தாங்களோ அதே மாதிரி இப்ப எடுத்தாலும் அதே 7.17% கொடுக்கப்படும். ரெண்டே முறையில தான் இன்னைக்கு தொகுதி மறுசீரமைப்பை நடத்த முடியும். டீலிமிட்டேஷன், கான்ஸ்டிடியூஷன் கிளியர்லி டிஃபைன்ஸ் இன் 42nd அமெண்ட்மெண்ட். அதுக்கப்புறம் எல்லா விஷயங்கள்லையும் ஒரே ஒரு விஷயம் என்ன அப்படின்னா, இன்னைக்கு 543 தொகுதியா இருக்கு. அதிகபட்சமாக 550 உயர்த்த முடியும். 550 உயர்த்துறோம் அப்படின்னு சொன்னால் 10 லட்சம் பேருக்கு ஒரு தொகுதிங்கிறதா நாடாளுமன்ற தொகுதிகளுடைய எண்ணிக்கை. 6 சட்டமன்ற தொகுதிக்கு ஒரு நாடாளுமன்ற தொகுதின்னு இன்னைக்கு இருக்கக்கூடிய நிலைமையில தமிழ்நாட்டுக்கு 49 இருக்கு. அதே மாதிரி இன்னைக்கு உத்தரப்பிரதேசுக்கு 80 இருக்கு. இது ஒரு வேளை நம்ம 10 லட்சத்துக்கு 1 அப்படிங்கிற இந்த நிலையை மாற்றி மக்கள் தொகை கணக்கெடுப்புக்கு அப்புறம் மாற்றும் போது தமிழ்நாட்டுக்கு 31 மாறுவதற்கான வாய்ப்பு இருக்கு. ஆனால் ஊபிக்கு அப்படின்னு நம்ம பார்க்கும்போது அது அதிகரிப்பதற்கான வாய்ப்புகள் தான் அதிகமாக இருக்கு. மக்கள் தொகை எண்ணிக்கையின் அடிப்படையில் மக்கள் தொகையை கட்டுப்படுத்தி இருக்கிற மாநிலமாக தமிழ்நாடு இருக்கு. தமிழ்நாட்டுக்கு அதிகரிக்குது, அதே போல ஊபிக்கு அதிகரிக்கும். தமிழ்நாட்டுக்கு அதிகரிக்காது, தமிழ்நாட்டுக்கு குறையும். மக்கள் சென்சஸ் நடத்தினதுக்கு அப்புறம் மக்கள் தொகையினுடைய அடிப்படையில் நாங்கள் நடத்துகிறோம் அப்படிங்கும்போது ஊபியினுடைய மக்கள் தொகையை அவர்கள் கட்டுப்படுத்தாமல் வைத்திருக்கிறார்கள், அது அதிகரிக்கும், தமிழ்நாட்டுக்கு அது குறையும். இதுதான் இங்கே இருக்கக்கூடிய டேட்டா. 550ன்னு வைக்கும்போது தமிழ்நாட்டுக்கு 31ஆகவும் ஊபிக்கு அதிகமாகவும் வருவதற்கு வாய்ப்பு இருக்குது. இல்லை ஒருவேளை நாங்கள் தொகுதிகளை அப்படியே தான் வச்சுருப்போம், நாங்கள் கூட்ட தான் போகிறோம், 10 லட்சத்துக்கு 1ன்றது அடிப்படையிலேயே நாங்கள் தொகுதியை பிரிக்கிறோம் அப்படின்னு சொன்னால் தமிழ்நாட்டிற்கு கூடுதலாக 10 கிடைக்கும், ஊபிக்கு கூடுதலாக 100 கிடைக்கும். இன்னைக்கு தமிழ்நாடு 40ங்கிறது 50 ஆகும், ஊபி இன்னைக்கு வைத்திருக்கக்கூடிய 80 அப்படிங்கிறது இன்னும் கூடுதலாக 140 150ன்னு போறதுக்கு தான் வாய்ப்பு இருக்கு. அப்போ தமிழ்நாடும் இன்னைக்கு இருக்கக்கூடிய வட மாநிலங்களையும் ஒப்பிட்டு பார்க்கும்போது தமிழ்நாட்டிற்கு இந்த தொகுதி மறுசீரமைப்பு டீலிமிட்டேஷன் அப்படிங்கிறது மிகப்பெரிய பாதிப்பை ஏற்படுத்தும். தமிழ்நாட்டுக்கு மட்டுமில்லை, இது தென் மாநிலங்களுக்கு பாதிப்பை ஏற்படுத்தும்னு
நாங்கள் திமுகவின் சார்பிலோ இல்லைன்னா இந்தியா கூட்டணியின் சார்பிலோ கூட இதை நாங்கள் முன்னெடுக்கலை. நினச்சிருந்தா பொலிட்டிக்கல் கெயின் தான் நோக்கமாக இருந்துச்சுன்னா இந்த விஷயத்தை டீலிமிட்டேஷனை பொலிட்டிசைஸ் மட்டும்தான் பண்ணுறது நோக்கமாக இருக்குது, இதை அரசியல் ஆதாயத்திற்காக பயன்படுத்தணும்னா திமுக இல்லை என்று சொன்னால் இந்தியா கூட்டணின்னு முன்னெடுத்திருக்க முடியும். ஆனால் தமிழ்நாடு அரசு என்று சொல்லி தமிழ்நாட்டில் இருக்கக்கூடிய அனைத்து கட்சிகளையும் அழைத்து உங்கள் கருத்துக்களை முன்வைத்து இது தமிழ் இனத்திற்கும் தமிழ்நாட்டிற்கும் வந்திருக்கிற பாதிப்பு, இதுக்கு நீங்கள் உடனடியான ஒன்றிய அரசை நாம் வலியுறுத்த வேண்டும். தமிழ்நாட்டுக்கு பாதிப்பருகிற போது ஒட்டுமொத்த தமிழ் சமூகமும் களத்தில் நிற்க வேண்டும் என்கிற முக்கியமான முடிவை மாண்புமிகு தமிழ்நாட்டினுடைய முதலமைச்சர் எடுத்திருக்கிறாருங்கும் போது இந்த மாதிரி தற்குறித்தனமா ஆட்டுக்குட்டிகள் வந்து பேசிட்டு இருக்கிறத விளக்க தயாராக என்ன இது வரைக்கும் விளக்கியிருக்காரு? இது வரைக்கும் அவர் ஏதாவது விளக்கியிருக்காரா? தமிழ்நாட்டுக்கு நிதி பகிர்வுல சரியா பணம் வர்றதில்லை நம்ம சொல்லிட்டு இருக்கோம். தமிழ்நாடு கட்டக்கூடிய ஒன்றிய அரசுக்கு வழங்கக்கூடிய நிதியிலிருந்து கரெக்டாக நிதி வரலன்னு சொல்கிறோம். அதை என்னைக்காவது விளக்கியிருக்காரா? தமிழ்நாட்டு மக்களின் உணர்வுகளுக்கு எதிராக தான் பாஜக என்கிற அந்த சங்கி கூட்டம் செயல்படுதுன்னு சொல்கிறோம். அதுக்கு அவர் ஏதாவது விளக்கியிருக்காரா? இது வரைக்கும் அவர் ஒரே ஒரு விஷயந்தாங்க, ஒரு விஷயத்தை நம்ம புரிஞ்சுக்கணும். மக்கள் நம்மை சாட்டையால் அடிச்சிருவாங்கன்னு சொல்லி அதுக்கு முன்பு நம்மளை சாட்டையில் அடிச்சுக்கலான்னு சொல்லி அடிச்சுக்கிட்டவர் தான் அவர். நான் வந்து இனிமேல் செருப்பே போட மாட்டேன்னு சொல்லி சுற்றிட்டு இருந்தார். தேர்தலில் ஜெயிக்கிற வரைக்கும் இனிமேல் செருப்பு போட மாட்டேன்னாரு, சாட்டையால் அடிச்சுக்கிட்டாரு, செருப்பு போட மாட்டேன்னு சொன்னார். இந்த மாதிரியான ஒரு பிற்போக்குத்தனத்தின் மொத்த உருவமாக இருக்கக்கூடியவர் அவர். அவருக்கு தமிழ்நாட்டு மக்களின் உணர்வு சார்ந்த பிரச்சனையும் தெரியாது, மாநில உரிமை சார்ந்த உரிமை குரல்னா என்னன்னும் புரியாது. இல்லை, அண்ணாமலை மட்டும் இல்லை, ஜெயக்குமார் அந்த கூட்டத்தில் கலந்துக்கிட்டு அவரே வெளியே வந்து சொல்கிறாருல, இது ரொம்ப அவசரமாக கூட்டிட்டாங்க. ஏன் திமுக அனைத்து கட்சி கூட்டத்தை கூட்டுறதுக்கு இவ்வளோ அவசரம் காட்டுறாங்க, ஒரு ரெட்டை வேடம் போடுறாங்க திமுக அப்படிங்கிறாரு. இது இந்த ஜெயக்குமாரனுடைய பேச்சு தான் ரெட்டை வேடத்துக்கான பேச்சு. இந்த அனைத்து கட்சி கூட்டம் அவசியமானது, அவசரமானது அப்படின்னு சொல்லி இன்னைக்கு வரைக்கும் அவங்க கூட இருக்கிற பாட்டாளி மக்கள் கட்சியில் இருக்கக்கூடிய அன்புமணி ராமதாஸ் சொல்றார். அவர் ஒன்றும் திமுகவினுடைய கூட்டணியில் இல்லை. அன்புமணி ராமதாஸ் பாட்டாளி மக்கள் கட்சியிலிருந்து சார்பில் பங்கெடுத்த அன்புமணி ராமதாஸ் என்ன சொல்றாரு? இது அவசியமானது, அவசரமானதுன்னு சொல்றாரு. ஜெயக்குமாருக்கு வந்து இது அவசியமானது இல்லை அப்படின்னு யோசிச்சிருந்தார் அப்படின்னா இந்த கூட்டத்தை புறக்கணிச்சுட்டு போயிருக்கலாமே. அப்போ இந்த கூட்டம் என்பது அவசியமானது என்கிற நிலைமையை உணர்ந்திருக்கிறார்கள். ஆனா அவங்களால அதை செயல்படுத்த முடியாது. ஒரு பக்கம் அண்ணாமலை போன்ற தற்குறிகளுக்கு இது என்ன சிக்கல்னே தெரியாது, அவங்க ஒரு பக்கம். இன்னொரு பக்கம் அவர்கள் அதிமுக மாதிரியான அடிமை கூட்டத்துக்கு இது என்ன சிக்கல்னு தெரியும். ஆனா தெரிஞ்சும் அவங்க எஜமானர்கள் சொல்லுவதைத்தான் அவங்களால செயல்படுத்த முடியும். அவங்க எஜமானர்கள் என்ன சொல்றாங்கன்னா, டெல்லியில இருந்துகிட்டு அமித்ஷா திமுகவா போயிருக்கிற அண்ணா திமுகக்கு என்ன இன்னைக்கு கட்டளைன்னா, நீங்க போய் கூட்டத்துல பங்கெடுங்க, வெளியே வந்து திமுகவை திட்டுங்க. இந்த திமுகவை திட்டுறதுக்கான நிகழ்ச்சியா இது? திமுக தான் தமிழ்நாட்டின் உரிமை குரல், திமுக தான் தமிழ்நாட்டு மக்களுக்காக பாடுபடும், திமுக தான் தமிழ்நாட்டுக்கு பிரச்சனைனா களத்துல நிற்கும். நீங்க உங்களை மாதிரி என்ன நீட் எதிர்ப்பு மசோதா டெல்லிக்கு அனுப்பிட்டு அதை காணாம போனதையே மக்கள் மன்றத்தில் வைக்காத மாதிரியான அரசா திமுக அரசு. இதெல்லாம் செஞ்சது அதிமுக. ஜெயக்குமார் ஒரு விஷயத்த புரிஞ்சுக்கணும், தொகுதி மறுசீரமைப்பு தமிழ்நாட்டு மக்களுக்கு பாதிப்பா இல்லையா? ஒரே ஸ்ட்ரைட்டாவே வாங்க. தொகுதி மறுசீரமைப்பு தமிழ்நாட்டினுடைய மக்களவை பிரதிநிதிகளினுடைய எண்ணிக்கையை குறைக்கும், மக்களவை உறுப்பினர்களுடைய எண்ணிக்கையை குறைக்கும். இது தமிழ்நாட்டினுடைய ஜனநாயகத்திற்கு விடப்பட்டிருக்கிற சவால். இது உண்மையா இல்லையா? இந்த விஷயத்த பாரதிய ஜனதா முன்னெடுக்குதுன்னா அதை களத்தில் நின்று தமிழ்நாடு அரசு இன்னைக்கு மிக தைரியமாகவும் வல்லமையோடு அதை எதிர்க்கிறோம்னா, அதிமுகவா இருந்தாலும் சரி, மற்ற கட்சியா இருந்தாலும் சரி, இந்த மாதிரி இரட்டை வேடங்கள் போடாமல் திமுகவோடு களத்தில் கூட நிற்கணும். இல்ல, பாஜகவை சார்ந்த அண்ணாமலை விளக்கம் கொடுக்க தயாராக இருக்காங்கிறாரு. திரும்ப அந்த விளக்கம்னு சொல்லாதீங்க, விளக்கத்தை தெரிஞ்சு அவர் சொல்லுவாருங்க. இப்போ ஒரு விளக்கம் உங்களுக்கு தெரியுது, அண்ணாமலைக்கு நம்ம சொல்லுவோம், விளக்கம் தான் உனக்கு தெரியும்ல, பத்திரிகையாளர் சந்திப்புலேயே சொல்ல வேண்டியதான விளக்கத்தை. நீ விளக்கத்தை என்ன கடிதம் எழுதுற? உனக்கு விளக்கம் தெரிஞ்சா நீ சொல்லு. விளக்கம் தெரியாது, முதல்ல என்ன பிரச்சனைன்னே புரியாது, விளக்கம் கொடுக்குறேன்னா என்ன விளக்கத்தை கொடுக்க போற நீ? இல்ல, அடுத்ததா மக்களை போய் சந்திக்கிறாங்க. இப்போ தமிழிசை வந்து மும்மொழி கொள்கை, மக்கள் அவங்களை சந்திக்க விரும்புறதே கிடையாது. இன்றைக்கு மக்களை போய் இந்த மும்மொழி கொள்கை விவகாரத்துல சாமானிய மக்கள்கிட்ட போய் கையெழுத்து இயக்கம் நடத்துறாங்க தமிழிசை. அதை காவல்துறை வச்சு இந்த அரசு ஒடுக்கி அவங்களை கைது பண்ணுது அப்படிங்கிறாங்க. ஒடுக்கி கைது பண்றது, அச்சுறுத்துறது, பயம்புறுத்துறது, இங்கே இருக்கக்கூடிய மக்களின் மீது ஒரு எதேச்சதிகார போக்கு நிகழ்த்துறது, இதெல்லாம் யாரு? பிஜேபி. இதெல்லாம் இவங்க எத்தனை இடங்கள்ல செஞ்சிருக்கிறாங்கன்ற டேட்டா இருக்கு.
மக்கள்கிட்ட போய் நீங்கள் கையெழுத்து வாங்கலாம், கடிதம் வாங்கலாம், அதெல்லாம் முறையாக அனுமதி வாங்கணும். ஒரு ஜனநாயக நாட்டில் போராடணும்னா அதுக்கான உரிமைகள் எல்லாமே இருக்குது. நீங்கள் பாட்டுக்கு பொத்தாம் பொதுவாக செய்கிறதையெல்லாம் பார்த்து கொண்டு, இது வந்து சட்டத்தால் ஆட்சி நடக்கிற ஒரு நாடு, ரூல் ஆஃப் லான்னு சொல்லுவாங்க. இங்கே சட்டத்துக்கு விதிமுறைக்கு உட்பட்டு தான் யாருனாலும் எதுனாலும் செய்ய முடியும். எதுக்கு போய் கையெழுத்து வாங்குறாங்க? மும்மொழி. அது முதலமைச்சர் மிக அழகாக ஒரு விளக்கம் கொடுத்துருக்கிறாரு. எங்கள் கழகத்தினுடைய தலைவர் பிறந்த நாளுக்கு அக்கா தமிழிசை ஒரு கடிதம் எழுதியிருந்தாங்க 3 மொழியில், தெலுங்குல வாழ்த்து, தெலுங்குல, தமிழில், அப்புறம் ஆங்கிலத்தில். இந்த மாதிரி பார்த்தீங்களா மும்மொழின்னு அனுப்பியிருந்தாங்க. அதுக்கு முதலமைச்சர் மிக அழகாக சொல்லியிருந்தார், மும்மொழி நீங்கள் படிக்கிறத நாங்கள் தடுக்கவே இல்லையே, ஆந்திராவில் தெலுங்கானாவில் போய் அக்கா தமிழிசை ஆளுநராக பணியாற்றுகிற காரணத்தால் அந்த மாநிலத்தின் மொழி கற்க தேவைப்பட்ட காரணத்தினால தெலுங்கானாவை நீங்கள் ஆந்திராவை கற்றுக்கிட்டீங்க, தெலுங்கை கற்றுக்கிட்டு நீங்கள் தெலுங்கில் எழுதுறீங்க, பாராட்டுக்கள், வாழ்த்துக்கள். எந்த மாநிலத்தில் மாநிலம்னு இல்லை, நாளைக்கு ஜப்பானுக்கு போய் எனக்கு ஜப்பான் தேவைப்பட்டுச்சுன்னா நான் ஜாப்பனீஸ் படிச்சுட்டு போகிறேன், சைனாக்கு போய் சைனீஸ் தேவைப்பட்டா சைனீஸ் படிச்சுட்டு போகிறேன். ஆனால் தமிழ்நாட்டில் எனக்கு வந்து இந்த மொழிகளை எல்லாம் கற்பதற்கும் உலகளாவிய அறிவை பெறுவதற்கும் இருமொழி கொள்கை போதுமானதாக இருக்குது. இதுதானே தமிழ்நாட்டினுடைய இருமொழி கொள்கையினுடைய நிலைப்பாடு. நம்ம பல முறை சொல்லிட்டோமே. இன்னைக்கு நீங்க கொண்டு வர புதிய கல்விக் கொள்கையில நீங்கள் இன்னும் 10 வருஷத்துக்கு அப்புறம் அடைய போறோம்னு சொல்ல போற கிராஷ் என்ரோல்மெண்ட் ரேஷியோ 52% கிட்டத்தட்ட 10 வருஷத்துக்கு முன்னாடியே அடைந்திருக்கிற மாநிலம் தமிழ்நாடு. காரணம் இருமொழி கொள்கையை கொண்டிருக்கிற காரணத்தால. இன்னைக்கும் நம்ம போய் யுனைடெட் ஸ்டேட்ஸ்ல மற்ற மாநிலங்கள்ல மென்பொறியாளர்களாக பணியாற்றக்கூடியவர்கள் சொல்லுகிற பதில் என்ன? நாங்க இருமொழி கொள்கையை படித்ததனால் இன்றைக்கு பல உயரங்களை பெற்றிருக்கிறோம்னு சொல்றாங்க. நான் இப்போதான் நீங்க வரதுக்கு முன்னாடி ஒரு வீடியோ பார்த்துட்டு இருந்தேன். இன்னைக்கு ஹிந்தியை படித்திருக்கக்கூடிய மற்ற மாநிலத்திலிருந்து தமிழ்நாட்டுக்கு வந்திருக்கக்கூடியவங்க சொல்றாங்க, தமிழ்நாட்டை போல வேலை வாய்ப்பு எங்கள் மாநிலத்தில் இல்லை, அதனால தான் நாங்கள் தமிழ்நாட்டுக்கு வந்து பணியாற்ற வேண்டிய சூழல் இருக்கு. ஏன் நீங்க ஹிந்தி படிச்சிருந்தா அவங்க எல்லாம் பெரிய ஆள்னா வட மாநிலத்திலே வேலை செஞ்சிருக்க வேண்டியதானே? தமிழ்நாடு இன்றைக்கு இருமொழி கொள்கையை கையில் வைத்திருப்பதால் எல்லா துறையிலும் உயர்ந்து நிற்கிறோம். பீச்சில் ஒரு பையன்கிட்ட போய் அமெரிக்காவிலேருந்து வந்து ஒரு ஃபாரினர் பேட்டி எடுப்பார், ரொம்ப வைரலான பேட்டி. அந்த பையன்ட்ட உன் கடை பேர் என்ன அப்படின்னு கூகுளில் டைப் பண்ணுங்க, என்ன உன் கடை வருமா? இல்லை என்னோட தீசிஸ் ரிசல்ட் வரும்னு சொன்னான். இதெல்லாம் இருமொழி கொள்கை வைத்திருப்பதால் தமிழ்நாடு அடைந்திருக்கிற வளர்ச்சியும் உயரமும். போய் கேளுங்க, சாமானிய மக்கள்கிட்ட பேசுங்க. பீச்சில் வடகடை நடத்துறவர் யார், சாமானிய மக்களா இல்லை அக்கா தமிழிசைக்கு ரொம்ப பிடித்தமாக இருக்கிற அம்பானி அதானி போன்ற ரொம்ப பெரும் பணக்காரர்களா? அது கிடையாது. தமிழ்நாட்டில் சாதாரண சாமானிய மக்கள்கிட்ட போய் பேசுங்க, அவங்க சொல்லுவாங்க இருமொழி கொள்கையால் நாம் அடைந்திருக்கிற பயன் என்னன்னு. விகடன் இணையதளத்தை ஒன்றிய அரசு முடக்கியிருந்தாங்க. அந்த மோடியை வந்து ட்ரம்ப் முன்னாடி கைவிலங்கிட்டு அமர்ந்திருக்கிற மாதிரி ஒரு கார்ட்டூனால் இன்றைக்கு ஹைகோர்ட் வந்து அந்த முடக்கத்தை உடனடியாக ஒன்றிய அரசு நீக்கணும் அப்படின்னு சொல்லி ஒரு உத்தரவு போட்டிருக்கு. அதை எப்படி பார்க்குறீங்க? விகடன்னு மட்டும் கிடையாது, அவர்கள் பிஜேபி அரசினுடைய அவர்கள் ஆட்சிக்கு வந்த காலத்திலிருந்தே நம்ம மற்ற அரசியல் இயக்கங்கள் பிஜேபி என்கிற அரசியல் கருத்தை எதிர்க்குது. திமுக என்கிற இயக்கம் மட்டும்தான் அவர்கள் பெற்றிருக்கிற பாசிசம் என்கிற ஆர்எஸ்எஸ்ஸினுடைய மூல கொள்கையாக இருக்கக்கூடிய அந்த விஷயத்தை எதிர்க்கிறோம். இந்த தமிழ்நாட்டில் அவங்களுக்கு பத்திரிகைகளை பிடிக்காது, நீதிமன்றங்களை பிடிக்காது, தேர்தல் பிடிக்காது. இந்த மாதிரியான ஜனநாயக விளிம்பியங்களாக இந்த நாட்டில் இருக்கக்கூடிய எந்த விஷயத்தையும் பிஜேபிக்கும் ஆர்எஸ்எஸ்க்கும் பிடிக்காது. அதை எந்த விதத்திலாவது முடக்குவதற்கும் அபாய சங்கிலிகளை கொண்டு வந்து அவர்களை நசுக்குவதற்குமான பணிகளை பல நேரங்களில் செய்வாங்க. இது இன்னைக்கு விகடன் முடக்கப்பட்டது ஒரு பக்கம் இருந்தால், இன்னொரு பக்கம் இதை மாதிரி பல பத்திரிகையாளர்கள் சிறைப்படுத்தப்பட்டதும் பல பத்திரிகையாளர்களுடைய உயிருக்கே அச்சுறுத்தல் ஏற்படுத்தியதும் இதே பாஜக தான். நம்ம விகடன் முடக்கம் இன்னைக்கு நீதிமன்ற தீர்ப்பின் மூலமாக நம்ம வந்து விகடனுடைய இணையதளம் செயல்பாட்டுக்கு வருதுங்கிறத மகிழ்ச்சியாகவும் நம்ம பார்க்கிற அதே வேளையில் இன்னும் பிஜேபியினுடைய ஆட்சி காலத்தில் தான் நம்ம இருக்கிறோம் அப்படிங்கிற விஷயத்தையும் பார்க்கணும். ஏன்னா இதுவரைக்கும் இதுவரை இந்தியா விடுதலை பெற்று சந்திக்காத வகையில் பத்திரிகையாளர்களை நேரடியாக உச்சநீதிமன்றத்தினுடைய நீதிபதிகள் சந்தித்து எங்களுக்கான அச்சுறுத்தல் வழங்கப்படுது, எங்களுக்கான ஒரு ப்ரெஷர் இருந்துக்கிட்டே இருக்கு அப்படின்னு சொன்ன காலம் பிஜேபியினுடைய காலம். இன்னைக்கு பத்திரிகை சுதந்திரங்கள் முடக்கப்படுதுன்னு பத்திரிகை கூட்டமைப்புகள் ஒன்று கூடி நம்ம கதறதை பார்க்குறோம். அது அனைத்தும் இன்றைக்கு பிஜேபி ஆட்சி செய்கிற இந்த நாட்டில் நம்ம வாழ்ந்துட்டு இருக்கோங்கிற அடிப்படையில் அவர்களினுடைய எல்லா எதேச்சி அதிகார போக்கையும் முன்னின்று முதலில் முறியடிக்கிற மாநிலமாக தமிழ்நாடு இருந்திருக்கு. அந்த வகையில் இன்றைக்கு பத்திரிகை சுதந்திரத்திற்கான பேணி காக்கக்கூடிய வகையில் விகடன் பெற்றிருக்கக்கூடிய இந்த வெற்றியை நாங்கள் மனதார பாராட்டுகிறோம், வாழ்த்துகிறோம். நன்றி. நிறைய தகவல்களை நேயர்களுக்கு சொல்லியிருக்கீங்க. உங்களுடைய நேரத்துக்கு மிக்க நன்றி.